வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரோரா ஸ்ட்ரிக்டாக கமருதீன்ட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமருதீன் வந்து விஜய் பார்வதி அமித்தோட தோளில் சாஞ்சு படுத்தது எனக்கு வந்து ரொம்ப பொசசிவாக இருக்குது, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்றத வந்து அரோரா கிட்ட சொல்கிறாங்க. நானும் தான் வினோத் பீன் பேக்கில் வந்து உட்காந்துட்டு இருந்தார், ஒரு மேலே சாஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இல்லை அது எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பொசசிவ்னஸோ எதுவுமே வந்து தெரில, நீ எப்படின்றது எனக்கு தெரியும், ஸோ நீ வந்து ஃப்ரீயாக எல்லாரும் கூட பழகுவ அப்படின்றப்ப எனக்கு நீ எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் விஜய் பார்வதி ஒருத்தர் கூட க்ளோஸாக இருக்கும்போது எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எப்பா சாமி நீங்கள் ஆளை விடுங்க, நீயும் சரி விஜய் பார்வதியும் சரி நீங்கள் எப்படியோ இருந்துக்கோங்க, ஆனால் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி என்னை எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மூஞ்ச பார்த்து பேசிக்கிட்டோம், ஓகே அதெல்லாம் வேறு. பட் உன் கூட வந்து பேசுகிறப்ப இவன் ஏன் இப்போ வந்து பேசுகிறான், இவன் ஏன் இப்படி வந்து உட்காரா அப்படின்லாம் வந்து எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு ஒன்று பிடிக்கும், ஃப்ரம் த டே ஒன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நான் உன் கூட எப்படி பழகணும், எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ எனக்கு வந்து முக்கியம் அப்படின்றதுனால தான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து விஜய் பார்வதியை வந்து வெறுப்பேற்றணும், அதனால் வந்து உங்க கூட நான் பேசலை அப்படின்றத வந்து தெளிவாக கமருதீன்ட்ட வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் உனக்கும் அவங்களுக்கும் வந்து இது பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் விஜய் பார்வதியை வந்து என் கூட பேச சொல்லாத, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நீயும் வந்து என்கிட்ட பேசாத, என்ன தனியாக விட்டுருங்க, நான் பாட்டுக்கு என் கேமை விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க. உடனே கமருதீன் வந்து இப்படி சொன்னால் நான் எப்படி அப்படின்ற மாதிரி மாலா அப்படின்ற மாதிரி அவர் வந்து நான் பண்ணுற ஜோக்கெல்லாம் யாரும் சிரிப்பா, அதுக்கப்புறம் யார் என் கூட விளையாடுவா அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசுறியா, நான் சொல்கிறத கேளு, நீ வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசணுன்னா நான் எப்போ தோணுதோ அப்போ பேசுவேன். விஜய் பார்வதி வந்து இவன் ஏன் இப்போ பேசுகிறா, இப்போ அப்புறம் வந்து பேச சொல்லு, நான் எப்போ உங்கள்கூட பேசணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும், அவங்க முடிவு பண்ணக்கூடாது. இன்கேஸ் அவங்க அப்படி முடிவு பண்ணுறதா இருந்தால் அவங்களும் சரி நீயும் சரி எனக்கு தேவை கிடையாது அப்படின்றத வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. பட் இதை வந்து டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.